இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறை வார்த்தை பகிர்வில் என்று நம் அனைவருடைய ஆன்மீக சிந்தனையாக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி வாசகம் மார்க் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 22 முதல் 26 முடிய. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்வையற்ற ஒருவருக்கு பார்வை அளிக்கிறார். இந்த கண் பார்வையற்றவர் அவருடைய நண்பர்களாலோ உறவினர்களாலோ யாரோ ஒருவர் வழியாக இங்கே அந்த பார்வையற்றவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் அழைத்து வந்து அவரை தொடும்படியும் அவரை குணமாக்கும்படியும் அழைத்து வந்தவர்கள் இயேசுவிடம் விண்ணப்பத்தை எடுத்து வைப்பதையும், ஆனால் இயேசு அவரை கைப்பிடித்து ஊருக்கு வெளியே அழைத்து வந்து தன் உமிழ்நீர்களினால் அவருடைய கண்களை தொட்டு விழிகளை தொட்டு குணமாக்கி ஏதாவது தெரிகிறதா என்று பார்வையினுடைய குணமளிக்கும் அந்த புதுமையினை கொஞ்சம் கொஞ்சமாக உணர வைக்கின்ற அளவிற்கு இயேசு அந்த மனிதனோடு உரையாடுகின்ற நிகழ்வைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழகாக படம் பிடித்து காட்டுகின்றது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இந்த பார்வையற்றவன் அவன் வாழ்ந்த சமுதாயம் பெத்சாய்தா பகுதியில் வெயிலின் தாக்கமும் கடற்கரையினுடைய தாக்கமும் அதிகமாக இருப்பதினாலும் இங்கே அதிகமான மக்களுக்கு உடல் உபாதைகள், உடல் ரீதியான நோய்கள், குறிப்பாக பார்வையற்ற திறன்களும் அங்கே அவர்கள் மத்தியில் காணப்படுகின்றன. ஏனென்றால் வெயிலின் தாக்கமும் கடலின் சீற்றத்தினுடைய அந்த அலைகளினால் வருகின்ற அசுத்த கழிவுகளின் வழியாகவும் தூய்மையற்ற சுவாச காற்றின் வழியாகவும் சிறு சிறு துகள்களின் வழியாகவும் தூசுகளின் வழியாகவும் அதிகமாக அந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் பாதிக்கப்படுவதாக இந்த பெத்சாய்தா வரலாற்று செய்தி சொல்லுகிறது. குறிப்பாக பாலஸ்தீன பகுதியில் இப்படிப்பட்ட வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதினால் இந்த நிலைமையில்தான் இந்த மனிதனுக்கும் இப்படிப்பட்ட நோய் தாக்கம் அதிகமாக இருந்திருக்கக்கூடும் என்பது இறையியல் வல்லுநருடைய கருத்தாக இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பார்வையற்ற மனிதனை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் அழைத்து வந்தவர்கள் அவனை குணமாக்கும்படி இயேசுவிடம் விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். ஆனால் இயேசு அவனை குணப்படுத்துவதற்கு முன்னதாக மக்கள் மத்தியிலிருந்து அவனை தனியே அழைத்து வருகிறார் இயேசு. அழைத்து வந்த பிறகு தன் உமிழ்நீர்களினால் அவனுடைய விழிகளை தொட்டு குணமாக்கிய பிறகு அவனுடைய நோயிலிருந்து அவன் விடுதலை பெறுவதை இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து படிப்படியாக காட்டுகிறார். ஏதாவது தெரிகிறதா என்று கேட்கின்ற பொழுது அவன் சொல்லுகின்ற வார்த்தை மிகவும் ஒரு ஆச்சரியத்திற்குரிய வார்த்தையாக இருக்கிறது. மனிதரை பார்க்கிறேன், அவர்கள் மரங்களைப் போல தோன்றுகிறார்கள். மீண்டும் இயேசு கைகளை அவருடைய கண்கள் மீது வைத்து அவர் ஜெபித்த பிறகு நலமடைந்து முழு பார்வை பெற்று அனைத்தையும் தெளிவாக கண்டார் என்று இன்றைய நற்செய்தி வாசகம் படம் பிடித்து காட்டுகிறது. ஆக இந்த மனிதனுடைய நோயிலிருந்து படிப்படியாக அவன் வெளியே வருவது, மனிதர்களை பார்க்கிறேன் ஆனால் அவர்கள் மரங்கள் போல காணப்படுகிறார்கள் என்றும், அதன் பிறகு மீண்டுமாய் அவனை குணப்படுத்துகின்ற பொழுது அவன் முழுவதுமாக குணம் பெறுவதையும் இன்றைய நற்செய்தி வாசகம் சொல்லுவதனுடைய அடிப்படை காரணம் என்ன? அவன் உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தாலும் ஆன்மீக ரீதியாக அவனை எந்த அளவிற்கு வெளிக்கொண்டு வருகிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவனை அழைத்து வந்த மக்கள் மத்தியிலிருந்து, அவன் வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயத்திலிருந்து ஊருக்கு வெளியே அழைத்து வருகிறார் என்று சொல்லுகின்ற பொழுது
உலக ஆசைகளிலிருந்து, எண்ணற்ற தீய எண்ணங்களிலிருந்து ஒரு மனிதனை வெளிக்கொணர்வதும், அவனை ஆன்மீகத்தில் முழுவதுமாக ஈடுபடுத்தி இறைவனோடு எப்படி ஐக்கியப்படுத்துவது என்பதையும் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அந்த பார்வையற்றவனுடைய விழிகளின் மீது 2 முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்டு அவனை குணப்படுத்தி அந்த நோயிலிருந்து வெளியே அழைத்து வருகிறார். இதுபோல நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களிலே நாமும் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும், ஆனால் நம்முடைய சிந்தனைகளும் செயல்பாடுகளும் பல நேரங்களில் இறைவனை விட்டு வெளியே சென்று மற்ற உலக காரியங்களில் நம்முடைய செயல்பாடுகள் ஈடுபட்டு கொண்டிருப்பதிலிருந்து நாம் விடுதலை பெற்று இறை வார்த்தையை உள்வாங்கி அந்த வார்த்தைக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையை உட்கொண்டு, இப்படி இறை வார்த்தையாலும் நற்கருணையினாலும் நாம் மீண்டுமாய் வாழ்வு பெற்று தொலைந்து போயிருக்கிற, இழந்து போயிருக்கிற, அழிந்து போயிருக்கிற ஆன்மீக குருடிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்ற செய்தியை இங்கே இயேசு நமக்கு அழகாக சொல்லி நம்மை அழைப்பு கொடுக்கிறார். எனவே நம்முடைய அன்றாட வாழ்விலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை முழுவதுமாக அழித்து கொண்டிருந்தாலும், அந்த அழிவிலிருந்து வெளியே வர இன்று பார்வையற்றவன் இயேசுவின் கரங்களினாலும் உமிழ்நீர்களினாலும் தொட்டு குணப்படுத்துவது போல நாமும் இயேசுவினுடைய வார்த்தைகளினாலும் அவருடைய உயிருள்ள நற்கருணை உணவின் வழியாகவும் நாம் முழுவதுமாக குணம் பெற்று இயேசுவின் அன்பின் பிள்ளைகளாக வாழ நாம் முயற்சி செய்வோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு.